தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். இப்பொழுதும் தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மெசியா அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் கற்றுக் கொடுத்த காரியத்தில் நாம் மிகவும் தெளிவுள்ளவர்களாய் இருப்பது நமக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் அது நன்மையாக இருக்கும். இப்பொழுதும் கூட நாம் வேத வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இங்கே வேதம் சொல்லுகிறது, யாசுவா தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். தேவனுடைய உபதேசத்தில் நம்ம நிலைத்திருத்தல் ரொம்ப முக்கியம். அவருடைய உபதேசத்தில் நம்ம நிலைத்திருந்து அவருடைய சீடர்களாக இருக்க வேண்டும். உபதேசம் ரொம்ப முக்கியம், நிலைத்திருத்தல் ரொம்ப முக்கியம். அவருக்கு சீசராக இருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக இடங்களிலே அவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வேதத்திலிருந்து 1 வசனத்து நேராக நம்ம கடந்து செல்வோம். இப்பொழுதும் தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இங்கே வேதம் சொல்லுது, தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தேவனுடைய பார்வையில் ஒவ்வொரு தேவனுடைய மனிதனும் மிகவும் பிரியமானவர்கள். அப்படி பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறவங்க அவருடைய தரிசனத்தை கேட்டு அறிந்து உணர்ந்து அவருடைய பிள்ளையாக இருப்பது மிக நன்மையான காரியம். பாருங்க, அடுத்த வருஷத்தை வாசிப்போம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை போதும். பண்ணுகிறதற்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நாளை கடந்து வருவோம். மீறுதலை தவிர்த்தல். அல்லேலூயா. மீறுதல் இல்லாத மனுஷனே கிடையாது. இங்கே வேதம் சொல்லுது, மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை துளைக்கிறதற்கும். பாவத்தை துளைக்க வேண்டும். என்ன செய்யணும்? பாவத்தை துளைக்க வேண்டும். அடுத்து நித்திய நீதி, தரிசனம், தீர்க்கதரிசனம், மகா பரிசுத்தம் உள்ளவர். இந்த பூமியில் மகா பரிசுத்தம் உள்ளவர் மரியாளின் மைந்தன் யாசுவா மெசியா ஒருவரே. யார்? மரியாளின் மைந்தன் யாசுவா மெசியா ஒருவரே. அவர் தான் மகா பரிசுத்தம் உள்ளவர். இந்த தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கிறப்ப 25வது வசனத்தை வாசிப்போம். இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கண்டிக்கிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெசியா வருமட்டும். பழைய ஏற்பாட்டில் மெசியா என்றதான சொல் இந்த தானியேலின் புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்குது. அது சாதாரண கிடையாது, பிரபுவாகிய மெசியா. இப்போ அந்த பிரபுவாகிய மெசியா இந்த பூமிக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி தானியேலின் தரிசனத்தில் நம்ம கவனிக்க முடியும், தரிசனத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த மெசியா யார்? இவர் சொல்லிட்டாரு, இவர் பிரபுவாகிய மெசியான்னு சொல்லி. இப்போ மெசியா தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்காரு?
அவரு தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம் என்று சொன்னால் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22 நம்ம வாசிப்போம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. வேறு எந்த வகையில் என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. 25ஆம் வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். இப்போ சமாரிய சரிகிட்ட அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனப்படுகிற, சமாரிய சரி சொல்றா, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது என்ன செய்வார், எல்லாவற்றையும் அறிவிப்பார். தமிழ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு இயேசு உடனே பேசுகிற நானே அவர். இப்போ இயேசுங்கிற மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டது இயேசு கிடையாது, அது மேசியா. அவர் யார்? மேசியா. அவர் தன்னை மறுதளிக்கலை. அவர் என்ன செய்யலை? மறுதளிக்கவில்லை. நாம் அவரை மறுதளிக்கக்கூடாது. இப்போ என்னிடத்துல இந்த ஆர்சி வேதாகமாக இருக்குது. அதில் மத்தேயு சுவிசேஷத்தில் கீழே போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னு சொல்லி நம்ம அதை வாசிப்போம். ஒருவர் அதை வாசிக்கலாம். வாசிங்க. ஒருத்தர் கிரேக்க பாடம் ஆர்வம்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம அதை வாசிக்கணும். மத்தேயு சுவிசேஷத்தில் மெசியா என்னும் எபிரேய சொல்லே கிறிஸ்து என்று கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மெசியாங்கிற எபிரேய சொல்லே கிரேக்க பாஷையில் கிறிஸ்து என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு அருள்பொழிவு பெற்றவர் அல்லது கடவுள் தேர்ந்தெடுத்த தலைவர் என்பது பொருள். அருள்பொழிவு பெற்றவர், தலைவர் என்று பொருள். பொருளை வச்சு ஆராதிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? எந்த பாஷையில் வேதாகமத்தை நம்ம கொண்டு போனாலும் தேவனுடைய பேர் மாறக்கூடாது. அவர் மாறாதவர். அவர் யார்? மாறாதவர். சரி, அப்படி நம்ம பார்ப்போம்னா லூக்கா என்ன சொல்கிறாரு? லூக்கானு சுவிசேஷம், அந்த ஆர்சி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கானு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8லிருந்து வாசிப்போம். லூக்கா 2:8. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கவனிக்கணும், பாருங்க. எல்லா மக்களுக்கும் மிகுந்த நற்செய்தி, எல்லாருக்கும் ஒரே பேரு மெசியா. அப்போ அந்த நல்ல செய்தியை நம்ம எல்லாரும் கொண்டு செல்ல வேண்டும். அப்போ வேறு வகையில் பாவமன்னிப்பு உண்டா, ரட்சிப்பு உண்டான்னு சொன்னால் வேதத்தை நம்ம சரியாக கவனிக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தில் மனிதராகிய நம்ம ஒரு காரியத்தை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி கூட்டினாலும் பிரச்சனை, குறைச்சாலும் பிரச்சனை. வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுது. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே. நியாயப்பிரமாணத்தையும் தரிசன காரியங்களையும் நம்முடைய தேவன் மரியாளின் மைந்தன், மரியாளின் குமாரன் நிறைவேற்றுவதற்காய் வந்தார். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சிறு எழுத்து, ஒரு எழுத்தின் உறுப்பு ஒழிந்து போகாது. அப்ப நம்முடைய தேவன் மாறாதவர், அவர் ஒழிந்து போக மாட்டார். அப்ப இதுல எதையும் நம்ம கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படியே நாம் மனிதர்களுக்கு பொதுக்கணும்னு சொல்லி அடுத்த வசனம் 19ஆம் வசனம் சொல்லுது. ஆகையால் இந்த
எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். சரியாக நம்ம கவனிக்கணும். பாருங்க, ஒரு சிறிய வார்த்தையை எழுத்த கூட என்ன செய்யக்கூடாது, மீறி போதிக்கக்கூடாது. இன்னைக்கு இது எத்தனை பேருக்கு இன்னைக்கு தெரியும்? இதை பற்றி ஒரு தெளிவு இருக்குதா, ஒரு உணர்வு இருக்கான்னு கேட்டால் அநேகரு கிடையாது. தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்கிறாரு, 20 வசனத்தை வாசிப்போம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லார் மேலும் விழுந்த கடமை என்ன? அவருடைய கற்பனையை பின்பற்றணும், இந்த பூமியில் அவருக்காக வாழணும், சபைக்கு போகணும், தசமாங்க அணிக்க கொடுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், திருவிருந்தில் பங்கு பெறணும், அவருடைய பிள்ளையாக சாட்சியாக வாழணும், பரலோகம் போகணும். எல்லாரும் விரும்புகிறதான ஒரு காரியம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் இவர்களை விட நம்ம நீதி அதிகமாக இருக்கணுமா? இப்போ நம்ம கவனிக்கணும். உலக மனுஷனுடைய விட, அநேக தேவனுடைய பிள்ளைகளை விட நம்ம நீதி எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். பரலோகம் போக முடியாது. இப்போ பரலோகம் போகிறதுக்கு ஏன் பாசையில் உள்ள பேரில் நான் தேவனை ஆராதிக்கிறேன் அப்படின்னா அவர் பேர் கொடுக்கணும் அவசியம் இல்லையே. ஏன் தானியல்கிட்ட கொடுக்கணும்? ஏன் லூக்காவிட்ட சொல்லணும், மரியாள்கிட்ட சொல்லணும்? அதுக்கு மெசியா என்று பெயரிடுவாயாக. என்ன பண்ணியிருக்கலாம்? ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டு போங்க. இப்போ எல்லோரும் குழந்தை பிறக்குது, பேராக சொல்கிறாங்க, அவங்க பார்த்து வைப்பாங்க, அவ்வளோதான். நம்முடைய தேவனுக்கு மனுஷன் பெயரிடக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்பி என்ன செஞ்சார்? அவருக்கு அவரே பெயர் வைத்து கொண்டார். அவரும் மாறாதவர். டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், நான் டிரான்ஸ்லேட் வச்ச முடியாது, பேரை பண்ண முடியாது. நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ தெரியலையா, புரியலையா, இன்டர்நெட் இருக்குது, இஸ்ரவேல் தேவனுடைய பேரை என்ன செய்யணும்? போய் பாருங்கள். நாங்கள் என்ன போட்டிருக்கோம்? ஈப்ரூவில் யாஷுவா, மேசியா. இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் யாஷுவா. நம்ம இங்கேருந்து படிக்கணும். என்னது இது? பிதா. உள்ளார யார் இருக்கிறா? குமாரன், சீன், யோகே, வாகே. பிதா குமாரன் 2 பேர் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. யாசுவா. இப்போ பிதாவாகிய தேவனுடைய பேர் யாசுவா என்றும் குமாரனுடைய பேர் மெசியா என்றும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹீப்ரு பைபிள், எருசலேம் பிரிண்டான பைபிள் எங்கள் இதில் உண்டு. அதில் யாசுவா மெசின்னு போட்டிருக்குது. அப்போ வேறு நேமில் பாவமன்னிப்பு உண்டா, பரலோகம் உண்டானா போக முடியாது. என்ன பண்ணுங்கள்? வேதத்தை என்ன பண்ணுங்கள்? நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்தவலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. அதை நம்ம எல்லாரும் வரவேற்கிற ஒரு காரியம். ஆனால் கைவிடப்படுதல் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஏற்படவே கூடாது. நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ எடுத்துக்கொள்ளப்படுறது முக்கியமா, கிருபை முக்கியமா அப்படின்னா 2 முக்கியம். கிருபை வேணும், கிருபையாய் எடுத்துக்கொள்ளப்படுதல் வேணும் நமக்கு. அப்போ மரியாள், யோசேப்பு, இப்படி இவங்கெல்லாம் நம்ம பார்க்கணும். அவர்களை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தினார். எவ்வளோ பிள்ளை குலசியை தேடுவான், அழைச்சிட்டு ஓடிப்போய் எகிப்துக்கு ஓடிப்போய் என் தேவை தடுக்க முடியாதா? அங்கே போய் தடுக்க முடியும். ஏன்? அவர் கட்டளை கொடுக்குறார். ஏன் இப்படி பேரை சொதப்பினாங்க அப்படின்னு அநேகர் எழுப்பலாம். அநேகர் சொல்லுவாங்கள்ல, ஏன் அந்த தோட்டத்தில் நடுப்புற ஒரு கனியை வச்சு ஆண்டவர் என்ன செய்யணும்? அதை சாப்பிடாமல் சொல்லணும். பேசாமல் விட்டு போயிடலாமே. ஒரு இடத்துல 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஸ்கூல் 30 மாணவர்கள் இருக்கிறாங்க, ஒரு மோதிரம் காணாமல் போச்சு. இப்போ திருடன் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். என்ன செய்கிறார் ஆசிரியர்? ஒருத்தனாக செக் பண்ணுறாரு. அழகாக சொல்கிறாரு, இந்த மோதிரத்தை எடுத்தவன் என்ன செய்ய கொண்டு வந்து எல்லாரும் கண்ணை மூடணும், நானும் கண்ணை மூடிடுவேன்,
உங்களை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு. என்ன செய்யாங்க, கொண்டு வந்து ஒருத்தன் வச்சுட்டு போகிறான். அப்போ அத்தனை பேர் 35 பேரில் யார், 34 பேர் குற்றவாளி, ஒரு மட்டும் என்ன குற்றவாளி. இப்போ குற்றவாளி என்ன செய்யல, அவர் வெளியில் காண்பிக்கல. இதான் நம்மளோட நிலைமை. நம்மளோட குற்றவாளின்னு சொல்லி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்காமல் அவருடைய வார்த்தையை நம்ம அப்படியே கீழ்ப்பிடிந்து பின்பற்றி நம்ம என்ன கிடையாது, குற்றவாளி கிடையாது. அல்லேலூயா. நம்ம தானியேலை வாசித்தோம்ல, தானியேலை வாசித்தோம். என்னது, நித்திய பாவத்தை துளைக்குது, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுதல், நித்திய நீதியை வருவித்தல். இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கிட்டாரு. நம்ம கொடுக்கப்பட்ட வேதாகமத்தில் நம்ம அறிய வேண்டிய காரியம், முக்கியமான காரியம், பெயரில் குழப்படி பண்ணிட்டாங்க. ஆகையினால நம்ம என்ன செய்ய வேண்டும், நன்றாக ஜோம் பண்ணலாம். வேதத்தை வாசி தமிழில் படிங்க, தமிழில் வேதத்தை வாசிங்க, தமிழில் ஜோம் பண்ணுங்க. ஆனால் பேர் என்ன செய்யணும், யாஸ்வா மெசியான்னு என்ன செய்யணும், நம்ம உச்சரிக்க வேணும். இந்த பேரில் தான் பாவ மன்னிப்பு உண்டு, விடுதலை. வேறு எந்த பேர்லையும் பாவ மன்னிப்பு கிடையாது. யாஸ்வா மெசியா பேரில் பாவ மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு. வேறு பேரில் பாவ மன்னிப்பு கிடையாது. இப்போ ஒவ்வொரு பாசிலும் ஒரு பேர் இருக்கலாம். இவர் எவ்வளோ வேணும், பொய்யறையா தேவன். ஆகையினால இந்த பெயரை நம்ம என்ன செய்ய வேண்டும், உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய நேம் நம்ம மத்தேயுவில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு கவனிக்கணும், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. நன்றாக கவனிங்கள், பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, எல்லா ஜாதியும் சீசராக்கு சொல்றாரு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமங்களிலே இல்லை, நாமத்திலே ஒருமை. என்னது, நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அந்த பிதாவுடைய பெயரையும் குமாரனுடைய பெயரையும் சீசர் அறிந்திருந்தாங்க. அவங்க அறிந்திருந்தபடினால என்ன செஞ்சாங்க, அந்த பெயர் யாஸ்வா மெசியா என்று சொல்லி அவர்கள் அறிந்து அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் 2ஆவது அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் ஈப்ரு பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னது, யாஸ்வா மெசியா பேரில் ஞானஸ்தானம், பேப்டிசம் யாஸ்வா மெசியா பேர், அது பாவ மன்னிப்புக்கென்று. அப்போ ஈப்ரில் ஒன்று சொல்லிவிட்டு வேற ஒரு பாஷையில் வேற ஒன்று சொல்ல மாட்டார். என்னது, சகல ஜாதிக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவி. அப்போ சகல ஜாதியில் என்னது, பிதாவோட பேர் என்ன, குமாரனுடைய பேர் என்ன தெரிஞ்சிருக்கணும். பிதாவோட பேர் நமக்கு தெரியணும். நம்ம யாரு கிடையாது, தகப்பன் பேர் தெரியாத பிள்ளை கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் உண்டு. அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, செழிப்பித்து இருக்கிறார். ஆகையினால தகப்பனுடைய பேர் நம்ம நன்றாக கட்டாயம் தெரிய வேண்டும். பிதாவோட பேர் யாஷ்வாவும், குமாரனுடைய பேர் மேசியா. இந்த பேரில் தான் பாவ மன்னிப்பு உண்டு. அப்போ இந்த பேரில் ஞானஸ்தானம் எடுத்து என்ன செய்கிறாங்க, அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க. அனைவருக்கு என்ன செய்கிறாங்க, அற்புதம் செய்கிறாங்க. இப்படி இவர்கள் ஊழிய பாதையில் உள்ள ஒரு சில வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் 3ஆவது அதிகாரத்தில் நம்ம 2லிருந்து வாசிப்போம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய யாஷ்வா மெசியாவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. இந்த அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஹீப்ரு பைபிளில் நசரேயனாகிய யாஷ்வா மெசியான்னு போட்டிருக்குது. இதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க வேணும். பிதா குமாரன் கிடையாது. பிதாவோட பேர் அறிஞ்சிருக்கணும், குமாரனுடைய பேர் அறிஞ்சிருக்கணும். பிதாவும் குமாரன் ஒன்றா இருக்கிறாங்க.
ஆகையினால நான் சொன்ன யாசம நாமத்தினால எழுந்து நட. 7ஆம் வசனம் சொல்லுது, வலது கையினால் அவனை பிடி தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த நாமத்தில் தேவன் பெலனை கொடுக்குறாரு. ஹalleluya. அப்போ மற்ற பேரில் கிடையாது, எல்லா பேர்லையும். இப்போ அநேக இடங்களில் அவரவர் ஒன்று பிடிச்சி சொல்கிறாங்க. இப்போ நோய் போகணுனால என்ன ஆயிட முடியாது, அது கடவுளாயிட முடியாது. 5.5 வருஷம் படித்த ஒரு டாக்டரு ஊசி போட்டால் ஜுரம் போகும், எல்லாம் செய்யும். அதனால் அவர் கடவுளாயிட முடியாது. அவர் டாக்டர் படிச்சிருக்காரு, ஊசி போடுறாரு, அவ்வளோதான். ஆகையால் நோய் போகிறது பேய் போகிறது என்னது, இது பூமிக்குரிய காரியம். நான் சொல்லக்கூடிய காரியம் நன்றாக கவனிக்கணும். இது என்னது, பரலோகத்துக்குரிய காரியத்தை நம்ம சற்று கவனிக்கணும். என்னது, பரலோகத்துக்குரிய காரியம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. முதல் நூற்றாண்டுல தூதன் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த யாசுவா மெசியாவை அல்லாமல் வேற ஒரு பேரை யாரு சொன்னாலும் அது கள்ளோபதேசம். அது படித்தாலும் சரி, அவங்க பிரசங்கித்தாலும் சரி, அவருடைய பேர் முதல் நூற்றாண்டில் ஓலைச்சுவடியில் என்ன இருக்குதோ அதான் சொல்லணும். ஏனெனில் அவர் மாறாதவர். அவரால் என்று வேறொருவரால் என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அந்த வசனம் என்ன சொல்லுது, வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளேயும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வேற ஒரு பேர் கிடையாது. வேற எந்த பேர் எடுத்துக்கிட்டு தைன்னு குதிச்சாலும் என்ன செய்ய முடியாது, பரலோகம் போக முடியாது. குதிக்கலாம், ஆடலாம், பண்ணலாம், அந்நிய பாஷை தரப்பலாம், என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம், என்னென்னவோ பண்ணுறாங்க, அந்நிய பாஷைக்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் பலர் பேசலாம், அதை பற்றி பேச்சு கிடையாது. ஆனால் அறிய வேண்டிய காரியம், வேறு ஒரு பேர் கிடையாது. இஸ்ரவேல் தேசத்தில் அவர் கொடுக்கப்பட்ட அதே பேர் தான் உலகம் ஃபுல்லாக சொல்ல வேண்டும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வாசிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய யாசுவா வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கும். தூரத்தில் உள்ள யாவருக்கும் வாக்குத்தத்தம். ஆபிரகாம் கொடுத்தாங்க வாக்குத்தத்தம். தூரத்தில் உள்ள யாவருக்கும் ஒரே பேர் தான். ஊருக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு அவர் என்ன கிடையாது, ஆள் மாறாட்டக்காரர் அல்ல. அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையா தேவன் என்பதை மறந்துட வேண்டாம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் யாசுவா வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அடுத்த வருஷம் வாசிப்போம் 40. இன்னும் அநேக வார்த்தையினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். மாறுபாடுள்ள சந்ததி. எப்படி மாறுபாடு? ஊருக்கு ஒரு பேர். என்னது? ஊருக்கு ஒரு பேர். இது என்னது? மாறுபாடு. நம்முடைய தேவன் மாறுபாடுள்ள தேவன் கிடையாது. அவர் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர். அவர் மாறுபாடுள்ள தேவன் கிடையாது. ஒரே தேவன். அவர் யாரு? ஒரே தேவன். அல்லேலூயா. நம்ம மறந்துடக்கூடாது. ஆகையினால தேவனுடைய கிருபையை விருதவாய் பெற்றுக்கொள்ளக்கூடாது. வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6:1. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். தேவனுடைய கிருபையை விருதவாய் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஏதோ போனோம், ஜெபத்துக்கு போனோம், காணிக்கை போட்ட தசமாக கொடுத்தோம், என்னது? விருதவாய் பெறுவது கிடையாது. வேதம் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம்.
சமாதானத்தின் 21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். நல்லதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் தானியேலின் கொடுத்த தரிசனம், பிரபுவாகிய மேசியா, நித்திய நீதி, மகா பரிசுத்தம் உள்ளவர். இவரை தவிர மனுஷனுடைய பாவங்களுக்காக யாரும் அந்த திரைக்குள்ளே பிரவேசிக்கல. ஆகையினால இவர் பேர் மாறாது. இதை உங்களுக்கு தெரியலேன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவீங்களோ அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு மறைபொருளை வெளிப்படுத்தும். பேதுரு கேட்குறாரு, நீ கிறிஸ்துவா? சொல்கிறபடி தான் மாமிச ரத்தமும் வெளிப்படுத்தப்பட இருக்கிற பிதா தேவனுக்கு வெளிப்படுத்தினார். மாமிச ரத்தத்தோடு என்ன செய்ய முடியும்? ஆலோசனை பண்ண முடியும். ஆவியில் பார்க்கணும். இதில் பார்க்கணும், ஆவியில் பார்க்கணும். மாமிசத்தில் பார்க்கக்கூடாது. மாமிசத்தில் பார்த்தா என்ன செய்யும்? புரியாது. நம்ம என்ன செய்யணும்? ஆவியில் அதை நம்ம கவனிக்கணும். எங்கே பார்க்கணும்? ஆவியில் பார்க்கணும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வானத்தில் ஒரு சிங்காசனம், அதில் ஒருவர் வீற்றிருந்தார். பிதா குமாரன் பரிசுத்தாவி கிடையாது. தன்மைகள் பிதா. பழைய ஏற்பாடு முழுக்க பிதா. பிதா எப்படி? அவர் நீதி, கட்டளை, அவர் சொல்லாகும் இருக்கும். புதிய ஏற்பாடு ஃபுல்லாக குமாரன் நமக்காக பரிந்து பேசும்படியாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒருவர் வீற்றிருக்கிறார். எப்படி? அவர் யாரு? ஒருவர். அவர் குறித்து வேதம் என்ன சொல்லுது? இந்த வெளிப்படுத்தல் ஆதியாமத்தோடு தொடர்பில் வருது. 3ஆம் வசனத்தை வாசிப்போம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியது. வானவில் நோவாவுக்கு கொடுக்கப்பட்டதான அடையாளம். நன்றாக கவனிங்கள். வானவில் இருந்தது. இது ரொம்ப ஆழமான காரியம். எனது ஒருவர் வீற்றிருந்தார். ஒருவரே வானத்தின் பூமியின் யாஷ்வா. 2 ஏற்பாடுகள். ஒருவரே வானத்தின் பூமியின் யாஸ்வா. 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு. கவனிக்கணும். 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. ஏசா எங்கே? ஏசா எங்கே? அட்டவணையில் இடம்பெறவில்லை. அல்லேலூயா. ஆகையால் இதை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நன்றாக அறிந்து உணர்ந்து தானியேல் கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன அப்படிங்கிறத செவித்து வேதத்தின் வயலை என்ன செய்யும்? ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாம் நாகரிகமாக வளர்ந்து போச்சு. தேவனுடைய பெயர் என்ன? எந்த பேரில் பாவ மன்னிப்பு, எந்த பேரில் ரட்சிப்பு அறிந்து என்ன பண்ணுங்க? அவரை பின்பற்றுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன செய்யக்கூடாது? கடைசி நாட்களிலே கைவிடப்பட்டு போகக்கூடாது. எல்லாரும் பரலோகம் போகணும். நம்பிக்கையோடு தசமாக கொடுக்குதல், செவத்துக்கு தவறாமல் வருதல், கடைசியில் எவ்விடத்தில் அறியுங்கிற வார்த்தை நம்ம கேட்கக்கூடாது. சொல்லணும்ப்பா சொல்லும், வாருங்கள் பிதாவினால் ஆசிரியப்பட்டு. அப்போ பிதாவையும் குமாரனையும் நம்ம தனக்குள்ளே கொண்டிருக்க வேண்டும். அவர் நம்மளை வழிநடத்தணும். நம்மளை வழிநடத்தணும். பிதா குமாரன்னு சொல்லி பிரித்து பேசக்கூடாது. அவர் யாராக இருக்காரு? ஒன்றாக இருக்கிறார். அவர் யாராக இருக்கிறாரு? ஒன்றாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, ஒன்றாய மீதான உண்மையின் அனுப்பின யாசமசி அறிவது நித்திய ஜீவன். அவர் ஒன்றாக இருக்க ஒரே தேவன். ஒன் காட், ஒரே தேவன். ஒன் பேப்டிசம், ஒன் ஃபெய்த். ஒரே விசுவாசம். ஒரே விசுவாசம்தான். ஒரே ஞானஸ்தானம். இன்னொன்று கிடையாது. அப்போஸ்தலர் 38க்கு முன்னணி இன்னொன்று கிடையாது. ஒரே ஞானஸ்தானம்.
ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே விசுவாசம். இங்கே கொஞ்சம் விசுவாசம், அப்புறம் அங்கே கொஞ்சம் விசுவாசம். அப்படி கிடையாது. நம்முடைய தேவன் ஒருவரே. யார்? ஒருவரே. ஆகையினால் அதை விசுவாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. மனக்கண்களை திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நாமத்தை மையப்படுத்தும், நாட்களுக்குரிய கிருபை கட்டளையிடும், பலப்படுத்தி ஆசீர்வதியும். யாஷ்வா மெசியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமே ஆமே.